கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான பலன்கள்லாம் என்னென்ன, பாதகமான பலன்கள் ஏதாவது இருக்கா, இதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது, இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத பலன்கள். முதல்ல சூரியன், இந்த ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் 10ஆம் இடத்துலையும் அந்த ஜீவனஸ்தானத்திலையும் 11ஆம் இடத்துலையும் அவர் சந்திக்கிறார். அடுத்ததா சுக்கிரன். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் ராசிக்கு 9, 10ஆம் இடங்களில் சந்திக்கிறார். புதன் சூரியனோடு சேர்ந்து 10, 11 இருக்கார். செவ்வாய் ராசியாதிபதி, முக்கியமானவர், ராசிக்கு 11, 12ஆம் இடங்களில் இருக்கார். இதுதான் மாதக்கோள்கள், அதனுடைய பயிற்சிகள். இந்த கிரகங்கள் எல்லாமே 2 வீடுகளில் சந்திருக்கின்றது. 4 மாதக்கோள்களும். ஆண்டு கோள்களில் ராகு 4, சனி 5, குரு 8, கேது 10. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தினகதியில் சந்திரிக்கக்கூடிய கிரகம். அப்போ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது பிரதானமாக மாதக்கோள்களிலிருந்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள்லாம் இந்த பலன்களில் ஏற்படுகிறது அப்படின்றது. அதில் மிக முக்கியமாக சூரியன் உங்களுக்கு அற்புதமான யோக பாக்கிய பலன்களை செப்டம்பர் மாதத்தில் தரப்போகிறார். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகச்சிறந்த யோக பலம், பிக் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அது வருஷத்திற்கு ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ராசிக்குமே ஒவ்வொரு மாதம் சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் 10ஆம் இடத்திற்கு வரும்போது ஆட்சி பலம் பெறக்கூடியது உங்களுடைய ராசியில் தான். அதனால் அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறாருன்னு நம்ம சொன்னோம். சூரியன் மட்டும் இல்லாமல் கூட கேது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், பாம்பாவது இருக்கணும், அசுப கிரகம் இருக்கிறது நல்லது, அவரோடு சேர்ந்து புதன் இருக்கிறது. அதனால் வேலை அற்புதமாக இருக்கும். அஷ்டமத்தில் குருவுடைய சஞ்சாரம் நடந்து கொண்டு இருக்குது. வேலை இருக்குமா போயிடுமான்ற பயம் இருக்குது. நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே சுவாமி அப்படின்னா, இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை மார்த்து கொண்டு இருக்கார். 2ஆம் இடம் அவருடைய வீடு, தனஸ்தானம், தனகாரகன் குரு. அப்போ உங்களுக்கு பண வரவுக்கு முற்றிலும் தடை ஏற்பட்டுடாது. ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். குருவுடைய பார்வை ஒரு இடத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அவர் வலுத்து பார்க்குறாரா, பலம் இழந்து பார்க்குறாரா, மறைந்து போய் இருந்து பார்க்குறாரா அப்படின்றத பொறுத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் மாறுமே தவிர பலனே கிடைக்காம போயிடாது. 2வது குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் இருக்கிறது 8ஆம் இடம், பார்க்கறது 12. ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வரார் அந்த 12ஆம் இடத்திற்கு. அப்போது குரு அந்த செவ்வாயை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 4ஆம் இடத்தை ராகுவை பார்க்குறார். இடமாற்றம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் நடக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அப்படி மாற்றம் வந்தால் எடுத்துக்கலாமா வேணாமா? தாராளமாக டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லது. அப்படி போய் இருந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் ரொம்ப தூரம் போகணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், அந்த போகிற அந்த ஊர் சீதோஷனிலையோ ஃபுட்டோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். கஷ்டத்தோடு தான் பலன் கிடைக்கும், சுலபமாக பலன் கிடைக்காது. சுலபமாக பலன் கிடைக்கணும்னா குரு 8ல் இருக்கக்கூடாது. அதனால் வேலை அபிவிருத்தி ஆகின்றது, வருமானம் அபிவிருத்தி ஆகிறது, உங்கள் டெசிக்னேஷன், பொறுப்பு, பதவி அது வலுக்கப் போகிறது, ஊதிய உயர்வு கிடைக்கப் போகிறது. ஏதோ ஒன்றை இழந்து இதை பெற வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா குடும்பத்தை, ஃபேமிலியை தற்காலிகமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சொந்த ஊர், அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு, கூட வேலை பார்த்தவங்க, இவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆகிட்டு மனைவியை விட்டுட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பலன் கிடைக்கும். அப்படியாக இந்த ஜீவன பாவம் உங்களுக்கு வேலை செய்கிறது. சூரியன் புதன் அந்த இடத்துல சேர்ந்து இருக்காங்க. அதனால் ஜீவனபாவம் அற்புதமாக இருக்கிறது. இது நாள் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வேலை இல்லை, ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கும், நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கும். தசாபக்தி கொஞ்சம் சாதகமாக இருந்தால் போதுமானது. ரொம்ப சிறப்பாக இருந்தால் ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கிற வேலையை நீங்கள் ஏற்றுப்பீங்க. தசாபக்தி சுத்தமாக சாதகமாக இல்லை, சுய ஜாதகத்தில் ஜீவன பலமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆக மொத்தம் வேலை கிடைக்கக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட வேலை அப்படின்றது சுயஜாதகம் தீர்மானிக்கும். அந்த வேலை வெளியூரில் கிடைக்கிற அம்சம், அல்லது வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம், அந்த வேலையில் உயர்வு வெளியூரில் போய் எடுத்துக்கிற மாதிரி, இல்லை கட்டாயமாக நீங்கள் போய் தான் ஆகணும், இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்போ நீங்கள் வேலையை எடுத்துக்கலாம். வெளியூர்லேயே வேலை பார்க்குறவங்க, காடாறு மாதம் நாடாறு மாதம் சொல்லுவாங்க, கப்பல்லலாம் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் இப்போது கிடைத்து கொண்டு இருக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஃபேமிலியும் கூட்டந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது கிடைக்கும். இதெல்லாம் எதனாலனா ராசியாதிபதி செவ்வாயும் குரு பார்வையை பெறுவதனால். மாறினதுக்கு அப்புறம் முதல்ல அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. ராசியாதிபதி லாபஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திற்கு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துட்டுருக்கும். உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு பொருள் வந்துட்டுருக்கும். அந்த செவ்வாயை சனி பார்க்கறதுனால யாரெல்லாம் அந்த பொருளை தீய வழியில் சம்பாதிக்க முற்படலையோ அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில பேருக்கு 9ல் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆசை அதிகமாகும். எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிடணும், பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துடணும், ட்ரை பண்ணி பார்த்துடலாம் சொல்லிட்டு அப்படி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா செவ்வாய் ராசியாதிபதி, அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அதனால் சனி அங்கே பார்க்கறதுனால, கண்ணில் இருக்கிறதுனால இருக்கிறதையும் கூட இழந்துடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா 8ல் குரு இருக்கிறதுனால சில சமயத்தில் புத்தி வேலை செய்யாது, சில சமயத்தில் தவறாக வேலை செய்யும். அதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே 11ல் செவ்வாய் இருக்காருன்னு சொன்னால் சுய முயற்சியின் பேரில் பொருளை ஈட்டுறது, பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து சுக்கிரன் 9லிருந்து 10ஆம் இடத்திற்கு வர 9, 10ஆம் இடங்களில் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல வீடு, நல்ல வசதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இடமாற்றமாகி நீங்கள் வெளியூர் போகிறீங்களே, நீங்கள் என்னெல்லாம் நினச்சி பயந்துட்டு போனாலும் நல்ல வீடாக உங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு இருப்பிடம் அமைஞ்சிடும், நல்ல உணவு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியான அம்சங்கள் உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரும்போது வேலை இன்னும் நல்லா செய்ய முடியும் உங்களால். இதுக்கு முன்னாடி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை விட இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் வேலை நல்லா கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சின்சியராக இருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கும். சுக்கிரன் ராசிக்கு மாரகாதிபதி, பொதுவான 7ஆம் இடம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விரையாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்போது வேலையில் ஒரு நளினம் வந்துடும். இப்படித்தான் வேலையை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வேலையை செஞ்சுட்டு நீங்களே ஒரு முறை பார்ப்பீங்க, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணோம், இப்போ சூப்பராக பண்ணியிருக்கோம், நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்படியாக முக்கியமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தியோக பாவம் சிறப்பாக இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கவங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனைனா இடமாற்றம், வெளியூர் வெளிநாடு சம்மந்தமாக விஷயம் இருக்குது. அதுவும் கூட ஃப்யூச்சரில் நல்லது தான் நினைப்பீங்க இப்போ எடுக்கிற முடிவு. இதில் கவனமாக இருக்க வேண்டியது அதான், செவ்வாய் சனி பார்வையை பார்த்து, சனி பார்வையை பெற்று 11லிருந்து 9ல் சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய ஆடம்பரமான லக்ஸூரியஸ் லைஃபுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தவறான இல்லீகலான விஷயங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, பெருமாள் வழிபாடு எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த மகரம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடிய ஒன்று, அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம் முடிஞ்சால், இல்லை பெருமாளை போய் வழிபட்டுட்டு வரலாம், அல்லது ஏகாதசி விரதம் அல்லது வழிபாடு, இதை செய்யுங்க. இந்த செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும்.